சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி எம் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடும் வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு ஓசோவின் சிந்தனைகள். அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். தகைமைசால் ஆன்மநேய அன்பர்களே, இறைநாட்டம் உடையவர்களே, தேடுதல் உடையவர்களே, புரிதல் வர வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றவர்களே, அன்பே சிவம் அறக்கட்டளையின் மூலமாக இன்றைய தினம் உங்களோடு ஓஷோவின் சிந்தனைகள் என்ற தலைப்பிலே பகிர்ந்து கொள்வதற்காக வாய்ப்பு கிடைத்தமைக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓஷோ என்பவர் யார்? ஜென் கதைகள்னு கேட்டிருப்போம், ஆனா ஜென் யாருன்னு தெரியாது. ஆனா ஓஷோவின் சிந்தனைகள் என்று சொல்றோம். ஓஷோ என்று சொல்லக்கூடியவர் சமீப காலத்தில் மேலை நாட்டினராலும் விரும்பப்பட்ட ஒரு தத்துவ விளக்க ஞானி ஆவார். அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் எல்லாம் நாம் பின்னர் பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது தேவையில்லை. ஆனால் அவருடைய ஞான வழங்குதல்களோ, இதுவரையிலே நாம் ஆன்மீகம் என்று சொன்னால் புரியாத வடமொழி கலந்ததாக இருந்திருக்கும். வேதங்களினுடைய சொற்கள் வந்திருக்கும். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்றெல்லாம் பேசியிருப்போம். அல்லது சைவ சித்தாந்தத்தை ஒட்டி சிந்தித்தவர்களாக இருந்தால் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று சொல்லுவார்கள். நமக்கு பதியும் விளங்காது, பசுவும் விளங்காது, பாசமும் விளங்காது. அதே போல ஒவ்வொரு ஞானியர்களாக முன்னே வாழ்ந்தவர்களை எல்லாம் திரும்பி பார்க்கிறோமே என்று சொன்னால், ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தி, துரியம், துரியாதீதம் என்ற பெருநிலைகளை இது போன்ற வார்த்தைகளிலே சொல்லி விளக்கினார்கள். நமக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு பெரிய இடைவெளி ஆயிடுச்சு. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி ஆகிவிட்டது. தத்துவங்களை அறிந்து கொள்வதிலே ஆம், அந்த வழங்கப்படுகின்ற வித இந்த காலத்துக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அப்படி ஓஷோ அவர்கள் வழங்கிய அருமையான போதனைகள் எல்லாம் இன்றைக்கு மேலை நாட்டினராலும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு பெருமைப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நாமும் அதனை சிந்திப்போம். ஒரு வகையில் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட புத்தருடைய வழி நெறிகளும் ஓஷோவனுடைய மார்க்கங்களை ஒத்துத்தான் இருக்கும். அதே போல திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான அக்னி ஸ்தலத்திலே இருந்த ஒரு மகான் பகவான் ரமண மகரிஷிகளை அறிவோம். அந்த பகவான் ரமணர் என்று சொல்லக்கூடியவர் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் நம்முடைய ஓஷோ அவர்களுடைய தத்துவங்கள் பின்தொடர்கிறது. எனவே புத்தர் தொடங்கி ரமணர், ஓஷோ மற்றும்
பின்னர் நாம் அறியப்படுகின்ற ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜே.கே. என்று சொல்லுவோம், தத்துவஞானி. இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒன்று போல இழையோடி இருப்பதை காணலாம். அன்பர்களே, ஓஷோ அவர்கள் விழிப்புணர்வு என்று மிக சிறப்பாக விளக்குகின்றார்கள் ஒரு நூலிலே. விழிப்புணர்வு என்று சொன்னால் என்ன? விழிப்புணர்வு என்று சொன்னால் புறக்கண்களை விழித்திருத்தல் அல்ல, நம்முடைய அக விழிப்பை குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஆம், அகத்தினாலே தெளிவற்ற வாழ்க்கையை தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு எந்த ஆன்மீக தேடல்களும் இல்லை, அதுகளும் இல்லை, வாழ்க்கையை பற்றிய புரிதல்களும் இல்லை. எனவே வாழ்க்கையை போராட்டமாக இருக்க காண்கின்றோம். இதுவரையிலே கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஏற்பட்ட துன்பமான உணர்வுகள் எல்லாம் நம்மை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி விட்டது என்று சொன்னால் கடந்த காலங்களும் அதனுடைய நிகழ்வுகளும் என்று சொன்னால் மிகையாக. அதே போல வாழ்விலே பலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்காலத்தை பற்றிய கவலையோடு அவர்கள் இன்னும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், இன்னும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எப்படி ஒருவன் ஒரு நீளமான குச்சியில கேரட்டை கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு கழுதையின் மேல ஏறி உட்கார்ந்துடுறான். அந்த கழுதை என்ன பண்ணுது? அந்த கேரட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கு. அதுபோலதான் மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில எதை தேடுகிறோம் என்று புரியாமலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேடிக்கையான விஷயம். ஆனால் இங்கே அந்த விழிப்புணர்வு என்பதை பற்றி யோக நூல்களிலே பார்க்கிற போது துரிய விழிப்பு என்று சொல்லுகின்றார்கள். ஆம், அந்த விழிப்பு என்பது நம்முடைய புலன் விழிப்புகள் அல்ல, நம்முடைய அக விழிப்பு என்பதே ஆகும். மனதனுடைய நிகழ்வுகளை கண்காணித்தல் அல்ல, நிகழ்காலத்தில் இருக்கின்ற விழிப்பு நிலையே ஆகும். என்று சொன்னால் இந்த விழிப்பு நிலை என்ற வார்த்தை ஓஷோனுடைய ஞானத்திலே மிகவும் முக்கியமானது. அது கடந்த காலமும் அல்ல, எதிர்காலமும் பற்றிய சிந்தனையும் அல்ல, நிகழ்காலத்தில் இருத்தல் என்பது. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழும் கணங்களில் வாழ்தல் என்ற பேருண்மைதான் இருப்பு நிலை என்று விளக்குகிறார் ஓஷோ அவர்கள். இங்கதான் இருக்கீங்களா? இந்த ஓஷோனுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று இணைந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அந்த ஒரே செயலிலே முழுவதுமாக ஈடுபட்டு இருக்கிறதா என்பது கேள்வி. சில பேருக்கு கடையெல்லாம் கல்லாப்பட்டியெல்லாம் விட்டு வந்தோமே என்ன ஆச்சோன்னு நினைவு வரலாம். இன்னும் சிலருக்கு அடுப்புல எதையோ வச்சுட்டு வந்தோமே என்ன ஆச்சுன்னு நினைவு வரலாம். அப்படி அல்லாமல் ஞானியருடைய வரிகளிலே சொல்லுவார்களே, எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை என்று சொல்வார்கள். எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை என்று சொல்வார்கள். அப்படி ஜீவன் முக்தர்களுடைய மனம் எப்போதும் இணைந்திருக்கக்கூடிய அந்த பெருநிலை இருப்பு நிலையே என்பதுதான் அதனுடைய உள்ளீடு. விழிப்பு நிலை என்பதனுடைய உள்ளீடு என்ன என்று சொன்னால், உட்பொருள் என்ன என்று சொன்னால், இருப்பு நிலையில் இருத்தல் என்பதுதான். ஆம், நிகழும் கணங்களிலே வாழ்ந்திருத்தல் என்பது தனிச்சிறப்புடையது. எனவே உங்கள் மீது வேற எந்த விஷயங்களும் ஆதிக்கம் செலுத்திவிடக்கூடாது.
நீங்கள் உங்களுடைய சுயம்புவாக உங்களுடைய தனித்தன்மையோடு உங்களுடைய இயல்பாய் இருத்தல் என்பதுதான் வலியுறுத்தப்படுகிறது ஓஷோவனுடைய தத்துவங்களிலே. மதம் உள்ளிட்ட கருத்துக்கள் கூட பிற எந்த ஒரு கருத்துக்களுமே உங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று குறிப்பிடுகிறார். ஆம், இதைத்தானே சகப்பழக்க வாதனைகள் என்று சொல்லுகின்றார்கள். நான் இப்படித்தான் வாழ்ந்து பழகிட்டேன், எங்க சாஸ்திர சம்பிரதாயம் இப்படிதான் சொல்லுது அப்படின்னு அந்த எல்லைகளுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். அல்ல, அது தவறு என்று குறிப்பிடுகிறார். ஜே.கே. என்று சொன்னேனே, அந்த ஜே. கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் கூட நிகழ்காலத்தில் இரு என்பதை வலியுறுத்தி குறிப்பிடுகிறார். கடந்த காலத்தை திரும்பி பார்த்து கவலைப்படுவது என்பது அர்த்தமற்ற ஒன்றுதானே. அதே போல எதிர்காலத்திற்காக என்ன நடக்குமோ என்று கவலைப்படுவதும் தேவையில்லாத ஒன்றுதானே. ஆனால் கடந்த காலத்தினுடைய அனுபவங்களை இந்த நிகழும் காலத்திற்கான பாடங்களாக ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்திற்கான செயல்களை, நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நகர்த்தி கொண்டு செல்லுகின்ற அறிவுபூர்வமான செயலுக்கு எதிர்காலம் பற்றிய கணிப்பினை கை கொள்ளலாம் தவிர மற்றபடி எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ கவலைப்படுவதிலே பயனே ஏதும் இல்லை, பொருள் ஏதும் இல்லை என்பதுதான். அப்படி இந்த கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டு நிகழ்காலத்தில் இரு என்பது உண்மையிலே சொல்ல போனால் இந்த பிரசன்ட் மொமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது அது ஒரு நிகழும் கணங்களும் கூட இல்லை. நாம நிகழ்காலம் என்று குறிப்பிடுகிறோமே தவிர நன்றாக நுணுகி மனதினாலே அந்த இடத்தை உணர்ந்து நின்றோமே என்று சொன்னால் அது நிகழ்வாக இல்லாமல் நிலையாக இருக்கின்ற தன்மைதான் அது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். அங்கேதான் ஞானம் பிறக்கிறது. ஒரு பெரிய ஆறு ஒன்று கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நாம் தான் என்ன சொல்றோம், ஆத்துல தண்ணி ஓடுது. ஆனால் அந்த ஆற்றை பொறுத்த வரையிலே அது பிரவாகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நிகழ்வு இயல்பானதாக இருக்கிறது. ஒரு மூலக்கூறுகள், நீரின் மூலக்கூறுகள் அசைந்தால் மற்றொரு நீரின் மூலக்கூறுகள் அங்கே அந்த இடத்தை இட்டுரோப்பி நிலைப்படுகிறது. எனவே அதுவும் நிலைபேறுதானே என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்குள் உள்ள சக்தியால் நீங்கள் வெறுமனே இருந்து பழகுங்கள். நீங்கள் அந்த வெறுமனே இருக்கின்ற நிலை வெட்டவெளி சூன்யமாய் என்று பாடுகிறார்கள். வெட்டவெளிதனை மெய்யந்தேரிப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் என்று சித்தர்கள் பாடினார்களே, அந்த வெட்டவெளியை குறிப்பிடுகிறேன். வேதாதிரி மகரிஷி என்பவர் துரியாதீத பயிற்சியிலே வெட்டவெளியை குறிப்பிடுகின்றார்களே, சுத்தவெளி இறைநிலை என்று சொல்லுகின்றார்களே, அந்த வெட்டவெளியை குறிப்பிடுகின்றோம். அந்த நிலைபேறு என்பது நம்முடைய சுயம் பிரகாச நிலையாக இருக்கிறது. நம்முடைய இயல்பான இருப்பு நிலையை உணர்ந்து அதிலே நிகழ்கின்ற அனுபவத்தை பெற்றுவிட்டோமே என்று சொன்னால் அதைத்தான் ஓஷோ அவர்கள் வலியுறுத்துகின்றார். அது ஆனந்தமான நீங்கள் இருக்க காணலாம் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அதற்காக ஓடிக்கொண்டு இருப்பது என்பதும் கூட ஒரு வகையில் நம்மை நாமே பந்தப்படுத்தி விடுகிறோம் என்பதுதான்.
அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்று சொன்னால் தொய்வு பெறுகிறோம். என அகத்தை பொறுத்தவரையில இலக்கும் இல்லை, அடைவதற்கான முயற்சியும் இல்லை, அடைவதற்கு என்று ஒரு பொருளும் இல்லை என்பதுதான் இந்த பெரிய ஞானம் என்பதை மனதுடைய மலர்ச்சி என்பது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிற போது மனம் லேசாகிவிடும். நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நல்ல ஒரு உரையை கேட்கிறோம். அந்த உரையை கேட்டு நிறைவு பெறுகிற போது மனம் லேசாகி போயிருக்கும், மகிழ்ச்சியோடு இருக்கும், அகம் மகிழ்ந்திருக்கும். ஆனால் அந்த மகிழ்வு என்பதுதான் நம்முடைய யதார்த்த நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அப்ப அந்த ஒரு இடத்துல இது கிடைக்கலையா அது கிடைக்கலன்னு இலக்கு வச்சதுனால தானே துன்பம், விரக்தி, கிடைக்கல, வேதனை, இடைவெளி இதெல்லாம் வருது. அப்ப அந்த மலர்ச்சி ஒன்றுதான் இயல்பானது என்பதும், நாம் எது ஒன்றையும் தேடிக்கொண்டிருப்பது என்று சொல்வதோ அடைவது என்று சொல்வதோ தேவையில்லை என்பதும், இல்லாத போது அங்கே விரக்தி நமக்கு இல்லை, வெறுப்பு இல்லாமல் போகிறது. விரக்தி என்ன, நானும் அது வேணும்னு பார்த்தேன் கிடைக்கல, இது வேணும்னு பார்த்தேன் கிடைக்கல, இன்னொன்று வேணும்னு பார்த்தேன் கிடைக்கல, இன்னொன்று வேணும்னு முயற்சி பண்ண கிடைக்கல. இப்படி பல இடங்கள்ல பள்ளம் தோண்டின சீடர்கள் கதை மாதிரி. ஆனால் ஒரே இடத்துல பள்ளம் தோண்டி இருந்தா தண்ணி கிடைச்சிருக்கும் ஆத்துல. அது மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், நிறைய மகான்களை போய் தேடி தேடி ஞானம் பெறுவதற்காக தேடுகிறோமே. அப்படி நாம் அடைவதற்கென்று ஒன்றும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை சொல்லுவதுதான் ஓஷோவனுடைய தனிச்சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் விளக்குவது போல, காலம், பருமன், தூரம் இவை கடந்த மெய்ப்பொருளோடு இணைந்தேன், கலந்தேன், லயித்தேன், மகிழ்ந்தேன் என்று துரியாதீத நிலை பற்றி விளக்குகின்றார். மகரிஷியை நீங்கள் அறிவீர்களா என்று எனக்கு தெரியாது. அறிந்திருந்தால் துரியாதீதம் பயிற்சி இருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. அப்படி துரியாதீத பயிற்சி பெற்றிருந்தால் அந்த துரியாதத்தினுடைய இலக்கணம் இது போல இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. இந்த தூய பெருநிலை துரியாதீதமோ துயர், மகிழ்வு இரண்டையே இதுவரையிலும் துய்த்து வந்த நம்முடைய அறிவை காலம், பருமன், தூரம் இவை கடந்த மெய்ப்பொருளோடு இணைந்தேன், கலந்தேன், லயித்தேன், மகிழ்ந்தேன், நிறைந்தேன் என்று பாடுகிறார் தவமுறை அகவல் என்ற கவியில். அப்ப இந்த துரியாதீதம் என்பது என்ன? அது இரண்டர என்ற பெருநிலை. அது ஆம், இரண்டாகி போன போதுதான் வம்புகள் எல்லாம் வருகிறது. பாவ புண்ணியம், சுக துக்கம், நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, ஆண் பெண், பகல் இரவு, இப்படி எத்தனை இரட்டைகளை வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையிலே. ஆகையினாலேதான் காலம் என்ற ஒன்று, அது அந்த காலம் இல்லாத நிலையை நாம் அகத்தது உணர்ந்த போது அதுவே இறைநிலை என்று விளக்குகிறார். இங்கே ஏனென்று சொன்னால், விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடியது உங்களுக்குள் ஒரு மையம் பிறந்து விட்டதை உணர்வுதல் என்பது விளக்கப்படுகிறது. மையம் என்றால் என்ன? மையம் என்பது ஈர்ப்பு, விலக்கு இல்லாத இடம். நன்றாக இது ரொம்ப எளிய ஞானம் தான் ஓஷோவனுடையதுன்னா கூட, அந்த இடத்த புரிஞ்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஞானம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நாம ஏதோ ஒண்ணு முக்தி, மோட்சம், இறைநிலை, கடவுளுடைய திருவடி, பிறவாத நிலை, இதெல்லாம் போய் அடையணும்னு சொல்லி நம்மளை ரொம்ப பயமுறுத்தி வச்சுட்டாங்க. பிறவாமை வேண்டும், இனி பிறவாமை வேண்டும், உலம்பி தள்ளிடுறாங்க பாடல்கள்ல பார்த்தீங்கன்னா.
ஆனா இந்த விழிப்புணர்வோடு நம்முடைய அந்த மையத்தில் அந்த மையம் பிறந்து விட்ட நிலையை உணர்ந்து அதில் இருக்கின்றது என்பது தானாக நிற்றல் என்று. அங்கே அதனை ஆன்மா என்று சொல்லினால் குறிப்பிடுவதை கூட புத்த மதம் மறுக்கிறது. ஆன்மா என்று ஒன்று இல்லை என்று புத்த மதம் சொல்லுகிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம்ம இந்து தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மாங்கிறது உண்டு, மறுபிறவிங்கிறது உண்டு. ஆனால் இங்கே மறுபிறவியும் இல்லை, ஆன்மாவும் இல்லை என்ற ஒரு தெளிவை பெற முடிகிறது ஓஷோவனுடைய ஞானங்களிலே. எனவே இந்த நடக்கின்ற செயல்கள், காரியங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த எந்த விதமான செயல்களாக இருந்தாலும் அந்த எல்லா செயல்களுமே தவமாக செய்கின்ற நிலையை விளக்குகின்றார்கள். நாமெல்லாம் என்ன பண்றோம்னா, தவம் பண்றதுன்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம். டு கெட் கான்சன்ட்ரேஷன். மனம் ரொம்ப பதட்டமாகி போயிருக்கு, இந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும், லயம் பண்ணணும், ஒருமுகம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுகிறோம். அந்த தியானம் என்ற பயிற்சிக்காகவே நேரம் ஒதுக்குகின்றோம். அந்த நேரமும் ஒதுக்க முடியாமல் போகிற போது மனதளவிலே முரண்பட்டு விடுகிறோம். ஆனால் இவ்வாறு எது ஒன்றையும் எடுத்துக்கொண்டு அடைவதற்காக முயற்சி செய்கின்ற நிலையை உங்களுடைய அறியாமை என்று விளக்கிய சிறப்பு ஓஷோனுடையதான். ஏனென்று சொன்னால், கடவுள் அவர்தான் எப்போதும் வருவார்னு சொல்லப்படுகிறது இல்லையா. கடவுள் நான் எப்போதும் வருவேன், எப்போ வேணாலும் வருவேன் அப்படிங்கிறார். நீங்க நூல்களில் படிச்சிருப்பீங்க. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், உன்னை ரட்சித்து கொண்டே இருக்கிறேன், நான் எல்லா காலங்களிலும் உன்னோடு இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுவதாக வரிகளை பார்த்திருப்போம். இது எதற்காக என்று சிந்திக்க வேண்டும் அன்பர்களே. கடவுளோடு இருத்தல் என்பது இந்த விழிப்பு நிலையைத்தான் சுட்டுகிறது, வேறொன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு 14 வயது சிறுவனுக்கு மரண பயம் ஏற்படுகிறது. மதுரையில பகவான் ஸ்ரீ ரமணர் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு 14 வயது சிறுவனுக்கு மரண பயம் ஏற்படுகிறது. செத்து போறதுன்னா என்ன, செத்து போனா என்ன நடக்கும், சாவு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு ஒரு பயம் வரும். இந்த இறப்பு பற்றிய பயத்தை அவர் கூர்ந்து நோக்குகிறார். மதுரையில தெற்கு கோபுர வாயிலினுடைய சொக்கப்ப நாயக்கன் தெருன்னு இன்னைக்கும் அந்த பில்டிங் இருக்கு. ரமண மந்திரமும் என்று அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ரமணாசிரமத்தில் இருக்கு. அது அவருடைய சிறிய தந்தையாருடைய வீடு. அங்கே மாடியில போய் ஒரு ரூம்ல போய் மரண பயம் பேசாம படுத்துடுறார். நான் செத்து போயிடுறேன், செத்து போனா என்ன நடக்குதுன்னு தனக்குள்ளேயே பரீட்சை பண்ணி பார்க்கிறார். செத்து போனா எது போகுது, எது இருக்குன்னு அவர் உள்நோக்கி பார்த்த போது அந்த மரண பயம் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது என்பதை நாம் அறிய பெறுகிறோம் இல்லையா. அப்ப பகவான் ரமணர் அடைந்த மரண பயம் என்பது அந்த அனுபவம் முக்கியம் வாய்ந்தது. அவரை ஒரு முழுமை பெற்ற ஞானி என்ற நிலைமைக்கு இட்டு செல்லுகிறது. ஆனால் நாமோ இந்த விஷயங்கள் எதையுமே திரும்பி பார்ப்பதில்லை. பாரதியார் சொன்னது போல, உப்பு புளி மிளகாய்க்காக கவலைப்படுறவனா என்ன வச்சிடாத பராசக்தின்னு கேட்பார். ஆனா நாமெல்லாம் காலம் பூரா உப்பு புளி மிளகாவுக்காக கவலைப்படுறவங்க. சாப்பாடுக்கு பொருளாதாரம் வேணும், பொருளாதாரத்துக்கு உழைப்பு வேணும், குடும்பம் வேணும், குடும்பத்துக்கு பொருளாதாரம் வேணும், அதுக்காக ஓட வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களா தான் இருக்குமே தவிர, தன்னை அறிதல் என்ற பெருநிலையை பற்றி எல்லா மகான்களும் பேசியிருக்க நாமெல்லாம் அதற்காக திரும்புவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் அன்பர்களே.
எனவே பகவான் ரமணருடைய மரணம் பற்றிய பயம்தான் அவருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்தது. சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல புத்தரையும் எடுத்துக்கொண்டோமா என்று சொன்னால், புத்தர் ஒரு மரண பயம் அவருக்கும் ஏற்படுகிறது. அந்த அனுபவத்துல தான் அவருக்கு எதுவாக இருக்கிறேன், அந்த பீயிங் ஸ்டேட்டை உணர்ந்து கொண்ட போது நிலை பெறுகிறோம், நிலைப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. எனவே இப்படிப்பட்ட ஆத்மாவை அறிகிற ஆத்ம ஞானம் என்று சொல்லக்கூடியது மிக எளிது என்பதுதான் ஓஷோவனுடைய வெளிப்பாடு. ஆத்ம ஞானம் என்று சொல்லக்கூடியது ஒன்றும் தேடி அடைய வேண்டிய ஒன்று அல்ல என்று சொல்லுகிறார். நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், முழுமை பேரு முக்தினா போய் தேடி அடையிற ஒரு கஷ்டமான விஷயம். அதெல்லாம் அடையிறதுன்னா பெரிய ஞானிகளே கஷ்டப்பட்டிருக்காங்க, நமக்கெல்லாம் கிடைக்குமான்னு நம்மளாம் யோசனை முடியும் உண்டா இல்லையே? நாம் முயற்சிக்கவே அஞ்சுகிறோம். ஆனால் அப்படி முக்தி, முழுமை பேரு, மோட்ச வீடு இப்படியெல்லாம் போய் தேடி முழுமைன்னு ஒன்று அடையிறதுக்காக ஒரு விஷயமே கிடையாதுன்னு உடைச்சு விடுறாங்களே, இதே நீங்களாம் சிந்திக்கிறது இல்லை. ஆம், ஆத்ம ஞானம் என்று சொல்லக்கூடியது எளிது, அது எங்கும் தேட வேண்டியதாக இல்லை. அதனை அழகாக பகவான் ரமணருடைய ஒரு வரிகள், அவருடைய அக்ஷரவண மாலைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 108 கவிகளை விளக்கி இருக்கிறார். அதுல ஒரு வரி மிக சிறப்பானது. திரும்பி அகம்தனை தினமக கண்கான், திரும்பி அகம்தனை உள்பார்த்து, திரும்பி அகம்தனை அகமக கண்கான் தெரியும் என்றனையின் அருணாச்சலா. நீ உள்ளுக்குள்ள உனக்குள்ள பாரு, உள்ளுக்குள்ளேயே உனக்குள்ளேயே தெரியும். அப்ப அதை அடையிறதுக்கு அங்க என்ன போய் முயற்சி பண்ணி அடைய வேண்டியிருக்குன்னு உடைச்சு சொன்ன வரிகள்லாம் இருக்கு. அப்ப நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கெல்லாம் அந்த முக்தி பேரு முழுமைன்றது கிடைக்குமான்னு ஏங்குறோம். அதை அடையறதுக்கு தொலை தூரம்னு நினைக்கிறோம். அங்கதான் ஒரு பெரியவங்க பாடுறாங்க, தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். பாருங்க, நான் இப்ப பேசுற ஓஷோனுடைய கருத்துக்களுக்கு இந்த ஒரு உண்மை வரிகளை பெரியவர்கள் பாடினதை ஆதாரமாக உங்களுக்கு முன்வைக்கிறேன். தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். இறைநிலை நமக்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குப்பா, அதெல்லாம் அடையிறதுன்னா கொடுத்து வைக்கணும்னு சொல்லி தூரம் பண்ணாதீங்க. இறைநிலை தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். அது எப்படி இருக்காமா, பாரும் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது, மண்ணும் விண்ணுமாய், பாரும் மண்ணும் விண்ணுமாய் பரந்த இப்பராபரம் எங்கு நிறைந்திருக்கிறதே. அப்படி இருக்க ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கள், கடவுள் என்ன பண்ற, 7 மலை தாண்டி பார்க்க போறேன். 7 மலைக்கு போறியா, 6 படை வீடு பயணப்பட்டு போற, மலை ஏறுற, கடலுக்குள்ள இறங்குற, குகைக்குள்ள போற இல்லையா? ஏதோ ஒரு மலை இருக்கான், அதுல ஏறுறதே கஷ்டமா, கஷ்டப்பட்டு ஏறி போனா அங்க ஒரு சிவபெருமான் இருக்காரன், பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இது மாதிரி வெளியில போய் கஷ்டப்பட்டு அடையிறதுக்கான ஒரு பொருளாக அந்த உருபொருள் இல்லை என்பதைத்தான் விளக்குகிறார் ஓஷோனுடைய தத்துவம். ஆகையினாலேதான் ஆன்ம ஞானம் என்பது எளிது, அது எங்கும் தேட வேண்டியதாக இருக்கவில்லை என்ற பெருமையை வெற்ற வெளிச்சமாக பேசியது ஓஷோ அவர்களுடைய தனிச்சிறப்பு. அந்த வகையில என்பர்களே, இது பயிற்சி செய்வது, அடைவதற்காக பயிற்சி செய்வது என்பது இதையே காலம்பூரா எடுத்து தேடிக்கிட்டே இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்துருக்கணும். என்ன பண்ணுவாங்க, மந்திர தீட்சை எடுத்திருப்பாங்க, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க,
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, பிரசங்கத்துக்கு போவாங்க, கதா காலட்சேபத்துக்கு போவாங்க, ஹோமத்துக்கு போவாங்க, யஜ்யத்துக்கு போவாங்க. ஆனா இப்படியெல்லாம் புறமாக தேடுகின்ற காரியங்கள் எல்லாம் உன்னுடைய அறியாமையே என்று வெட்ட வெளிச்சமாக விளக்கியது ஓஷோவனுடைய சிறப்பு. ஏனென்று சொன்னால் இந்த பெருநிலை என்று சொல்லக்கூடியது எப்பொழுது தெளிவாகும் என்று சொன்னால், இது ஐயத்திற்கு அப்பாற்பட்ட நிலை என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விளங்கி கொண்டே வரும்போது அங்க ஒன்றும் அடையறதுக்கு தனியா இல்லையேன்னு புரிஞ்சு எங்கும் நிறைந்த பொருள் இல்லையா, கடவுளை என்ன சொல்றோம், எங்கும் நிறைந்த பொருள்னு சொல்றோம். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்று சொல்லுகிறோம். நீக்கமர நிறைந்தவன், இந்த பரிபூரணத்தன்மையை சொல்லுகிறோம். அப்ப எங்கும் நீக்கமர நிறைந்த அவன் நம்முள் இருக்க மாட்டானா? அங்கேதான் உடைபடுகிறது, வெற்ற வெளிச்சமாகிறது இந்த வரிகள். இந்த தெளிவு நமக்கு பெற்றுவிட்டோமே என்று சொன்னால் அங்கே ஐயம் எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஞானம் என்ற தேடுதல் முயற்சியில ஐயம் திரிபு அற கற்றல், சந்தேகமில்லாத வகையில குருவினிடத்தில் ஞானம் பெற வேண்டும். அப்ப அந்த நிலைதான் அது. எங்கே ஐயங்கள் முடிந்து விடுகிறதோ, எங்கே சந்தேகங்கள் அற்ற நிலையாக ஒன்று தென்படுகிறதோ, அதைத்தான் அந்த பூரண பேறு என்று புரிந்து கொள்ள முடியும். அதனை சூனியம், வெற்றவெளி, பாழ் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் சொல் வழக்கில். ஆனால் இப்படியெல்லாம் நிறைய ஞானங்களை தெரிஞ்சுக்கிட்டு பல வார்த்தைகளை போட்டு நாங்கெல்லாம் பேசுறோமே, உண்மையில அந்த இடத்துக்கு போறதுக்கு எது தடையா இருக்கு தெரியுமா? கடவுளை பற்றி நாம நிறைய படிச்சோமே, அந்த படிச்ச அறிவு தான் தடையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அறிந்ததன் என்றும் விடுதலை என்று சொல்லுகின்றார்கள். ஏன்னா நீ எவ்வளவு தூரம் வேதங்களை படிச்ச, சித்தாந்தங்களை படிச்ச, வேதாந்தங்களை படிச்ச, இப்படி நீ நிறைய கற்றதுனால அந்த கற்ற அறிவே உனக்கு தடையாக நிற்கிறது. அடைவதற்கென்று ஒன்றுமில்லை என்று புரிந்து கொண்ட இடம், அந்த அறிந்த விஷயங்களிலிருந்து நாம் விடுதலையாகி நிற்கிற போது அந்த பூரணத்துவம் நம்முடைய இயல்பானது என்பதை புரிந்து கொள்ள வைக்கிறது தான் ஓஷோவனுடைய தெளிந்த ஞானமாகும். அன்பர்களே, இதெல்லாம் என்னமோ எங்கேயோ எப்படியோ இருக்குன்னு ஒரு பெரிய இமேஜினேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு கற்பனை பண்றதெல்லாம் விட்டுட்டுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம உள்ளுக்குள்ள நம்முடைய மனதை பொறுத்த வரையில ஒரு குழந்தை போல இருக்கிறது தான் ஞானியினுடைய பரிபக்குவம் என்று சொல்கின்றார்கள் ஐயா. ஒரு குழந்தை மாதிரி யதார்த்தமா இருக்க முடியுதா நமக்கு? யாரையாவது பார்த்த உடனே இங்க எவ்வளவு நாம வேஷம் போடுறோம், அங்கதான் நாம பின்னப்படுகிறோம். இதைத்தான் முரண்படாதீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்பர்களே, இந்த நேரத்தில் வேறொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு முன்வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சேலத்தில் பகவத் மிஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனை திருச்செந்தூரிலே வாழ்ந்த ஸ்ரீ பகவத் ஐயா என்பவர் அந்த அமைப்பை தோற்றுவித்து விளக்கங்களை கொடுத்து ஞானங்களை வழங்கி வருகிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ ஒன்றும் எதையோ பண்ணி எதையோ ஒன்று அடையணும்னு போகாத, அப்படி அடையிறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லுகிறார். அடைவதற்கென்று ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்ளுவதே ஞானம் என்று சொல்லுகிறார். நாமெல்லாம் ஞானம்னா ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக்கி வச்சிருக்கோம். அது பெரிய ஜூம் போட்டு பெருசு பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த அறிவு தான் அங்கே தடையாகிறது. இந்த தடை எது என்பதை பற்றி கூட ஒரு கவி உண்டு பாருங்கள், பெரியவங்களுடைய வரிகள். நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்றோம்? அடையறதுக்கு ஒரு தடை இருக்குன்னு சொல்றோம். அதெல்லாம் தடையெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
தாய் தடை என்றேன், தாரமே தடை என்றேன், சேதடை என்றேன், தோய் தடை சிறியேன், என்னை தடுக்க ஒரு தடையாது முளதோ. ஏப்பா நீ ஞானம் பெறறதுக்கு முயற்சி பண்ணா என்னன்னு குரு கேட்கிறார். சீடர் என்ன சொல்றான், எங்க அம்மா தாங்க தியான யோகா கிளாஸுக்கு போக வேணான்றாங்க, நீ சாமியாரா போயிடுவியோன்னு பயப்படுறாங்க. அந்த பக்கம் இன்னொருத்தர் சொல்றார், தாரமே தடை என்றேன், உன்னுடைய மனைவி தான் இந்த மாதிரி விஷயத்துல போறதுக்கு தடையா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம், இவர் எங்கேயாவது சாமியாரா போயிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு பயம். தாய் தடை என்றேன், தாரமே தடை என்றேன், சேய் தடை என்றேன். ஒரு தம்பதியர் கிளாஸுக்கு வந்தா என்னன்னு கேட்டேன். இந்த குழந்தை பிள்ளைங்கள ஒண்ணுக்கு ரெண்டா வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு எப்படி சார் நாங்க வர்றதுன்றாங்க. தான் சொல்றாங்க, சேய் தடை என்றேன், தோய் தடை சிறியேன், என்னை தடுக்க ஓர் தடையாது உள்ளதோ. தோய் தடை சிறியேன், என்னை தடுக்க ஓர் தடையாது உள்ளதோ. தடையேதும் இல்லாத தலைவனை காண்டற்கு தடையேதும் இல்லைன்னு வெட்ட வெளிச்சமா பாடியிருக்காங்களே. அப்ப நீங்க என்னால முடியல, நேரம் கிடைக்கல, இதெல்லாம் நம்முடைய அறியாமையினால நாமளே போட்டுக்கிற மன மாயை கற்பனை தடைகள் தான் வெட்ட வெளிச்சமான விஷயம். சுருங்க சொன்னா குழந்தை போல் இருன்னு முடிச்சுக்கிறாங்க. ஆமா, குழந்தை எப்படி இருக்கு, கள்ளம் கபடமற்ற குழந்தைன்னு சொல்றோம் இல்லையா. குழந்தைனால கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறது. நாம் அந்த நிலையில இருக்க முடியுமானால் நாமும் ஞானிதான் என்று விளக்கப்படுகிறது பாருங்க. இன்னும் சொல்ல போனா நமக்கு முன்னே எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகள் மூலமாக நமக்கு வெறுப்புகள் வரலாம், கோபங்கள் வரலாம், மகிழ்ச்சியும் வரலாம், சந்தோஷத்துல துள்ளி குதிக்கலாம், சிரிப்பு கூட வரலாம். ஆனால் அது அந்த கடைசிக்கு கொண்டு போற உணர்ச்சி வயத்தினுடைய துன்பப்படுகின்ற கவலை, துயரம், கஷ்டம், வேதனை, பயம், இந்த உணர்வுகளும் தவறு. அதே போல மகிழ்ச்சி, ஆனந்தம், எனக்கு இதான் சந்தோஷம், இப்படித்தான் வேணும் அப்படின்னு அங்க போய் அதுக்கும் ஒரு எல்லை கட்டுறது தவறு. எனவே அது இன்பம் துன்பம் எதுவாக வந்தாலும் இந்த மனதை சமநிலையில் வாழ பழக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு தத்துவம், ஒரு நெறி, ஒரு ஞானம், நமக்கு வாழ்க்கைக்கான புரிதல், அதுதான் ஓஷோவனுடைய தனிச்சிறப்பு. அன்பர்களே, மனிதனுக்கெல்லாம் 6 குணங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கு. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயிர்வாழ் மனப்பான்மை, வஞ்சம் எல்லாம் இதுவும் இயல்புதான். ஆனால் இந்த விஷயங்களிலிருந்து மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் விழிப்புணர்வு ஒன்று மட்டுமே கை கொடுக்கும் என்று சொல்கிறார். நம்முடைய 6 குணங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் விழிப்புணர்வாகி தன்வயமாகி தானாகி நிற்கின்ற அந்த நிகழும் கணங்களில் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சி, அது நமக்கு நிலைப்பட்டது என்று சொன்னால் அங்கே தடை இல்லை. அதனால்தான் சொன்னாங்க, தடையேதும் இல்லாத தலைவனை காண்டற்கு தடையேதும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் எளிமையாக புரிய வைத்தவதுதான் ஓஷோவனுடைய தனிச்சிறப்பு. இதை பல மகன்களையும் இங்கே நான் உபநோக்கி உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அதே போலத்தான் இப்பொழுது சற்று முன்பு சொன்னேன் சேலத்தில் ஸ்ரீ பகவத் ஐயா என்று, அவர்களும் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ, நீ வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நான் சொல்ற ஒரு விஷயம் அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நீயும் ஞானிதான்பா. ஏன்னா ஞானம் என்பது அடையப்படுகின்ற ஒன்று அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு அழகான தெளிவு நமக்கெல்லாம் இத்தகைய சிந்தனைகள் மூலமாக கிடைக்கிறது என்று சொன்னால் இதுக்கு நம்ம எத்தனை பேர் சிந்திக்க தயாரா இருக்கும். கொஞ்சம் இருங்க, எனக்கு என் பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வரேன்னு எல்லாரும் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நேரம் இல்லைன்னு ஓடும். இதுதான் இங்க நடக்கிற தவறு.
எனவே கடந்த காலங்களை கவனிப்பதும் எதிர்காலங்களை கணிப்பதும் முட்டாள்தனம் என்று சொல்லுகிறார் ஓஷோ. கடந்த காலங்களை கவனிப்பதும் எதிர்காலங்களை கணிப்பதுன்னா எது? ஜோதிடம். எதிர்காலங்களை கணிப்பதும் முட்டாள்தனமானது என்று ஓஷோ அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு விடுதலை பெற்றவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவன் அன்பு, இந்த கடைசியில் வெறுப்பு, இந்த இரட்டைகளிலிருந்து முரண்படாமல் இருப்பான் என்று சொல்லுகிறார். அன்பிலே மாட்டிக்கொண்டு அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அதனால கஷ்டப்படுறவங்களும் உண்டு. வெறுப்பை அதிகமாக்கிட்டு அந்த வெறுப்பினுடைய கூடுதல் பதிவுகளினாலே செயல் விளைவுகளை உலகத்திலே நிகழ்த்திவிட்டு கஷ்டப்படுகிறவர்களும் உண்டு. எனவே இது போன்ற முரண்பாடுகள் எல்லாம் வாழ்க்கையில நாம் கையில் எடுக்காமல் வாழ்வது ஒன்றே. இந்த பாவ புண்ணியம், சுகதுக்கம், நல்லது கெட்டது, வெறுப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை என்று சொல்லக்கூடிய இந்த இரட்டைகளிலிருந்தும் நீங்குதல் என்பதைத்தான் எல்லா மகான்களும் பேசியிருக்கின்றார்கள். எல்லா மகான்களும் இருந்து காட்டிய அந்த ஞான தெளிவு நிலை புரிதல் இதுதான். இந்த புரிதலை நீங்களும் புரிந்து கொண்டால் அதற்கு ஒரு உபாயம்தான் விழிப்பு நிலை. அப்ப அந்த விழிப்பு நிலையிலிருந்து மாறாதிருத்தல், பி இன் பிரசன்ட், நிகழ்காலத்தில் இருங்கள். இப்ப எதை செய்யறீங்களோ, எதை நீங்க செயல்படுத்த போறீங்களோ அதை முழு மனதோட செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அப்புறம் விளைவுகளை பற்றி நீங்க ஒன்றும் பெருசா அங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதுதான் தெளிந்த ஞானம். இதைத்தான் ஓஷோ முழுக்க முழுக்க நமக்கு விளக்கி தருகிறார். இந்த புரிதல் நமக்கு அமையுமானால் நாமும் ஞானிதான் என்று கூறி, இந்த ஞான புரிதல் தெளிவு நமக்கெல்லாம் கிடைத்தற்கரிய ஒரு பெரும் பேறு என்று தொலை தூரமாக நான் கூறவே மாட்டேன். ஆனால் உங்களுக்கு முயற்சி இருக்குமானால், இப்போ நான் பேசின உரையில கூட இந்த இடமாவது புரியல சார், இந்த இடம் இன்னும் ஒவ்வொரு மாதிரி சொன்னீங்க, எனக்கு கிரிட்டிக்கலா இருக்குன்னா, என்னுடைய போஸ்டர் போட்டிருக்காங்கல்ல, அதுல ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க. எனக்கு தனிப்பட்ட வகையில் ஃபோன் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய ஐயங்களை தெளிவுபடுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அன்பே சிவம் அறக்கட்டளையினுடைய நிர்வாகி திருமிகும் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் என் செல் நம்பரை கேட்டு வாங்கிட்டு என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுனீங்களே இந்த இடம் புரியலன்னு தட்டி கேளுங்க. உங்களுக்கு உரிய நாட்டம், உரிய தேடுதல், உரிய அவா இருந்தால் போதும், நீங்களும் ஞானியாகலாம் என்று கூறி இந்த இனிய பொழுதிலே உங்களுக்காக ஓஷோவின் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட மகிழ்விலே, நிறைவிலே தெளிந்து நின்று அந்த நிறைவும் மகிழ்வும் உங்களுடையதும் ஆகும், உங்களுக்கு உரியதும் ஆகும், உங்களுக்கே உரிய சொத்தாகவும் இருக்கிறது. அதைத்தான் காந்தியடிகளும் கூட சர்வோதயம்னு சொன்னார். அதையெல்லாம் பின்னர் விளக்கி சிந்திப்போம் என்று கூறி, எனவே எந்த மகான்கள் பேசினாலும் அந்த முடிந்த பொருள் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த ஒன்றைத்தான் நான் என்னுடைய சகஜானந்தம் என்ற நூலிலே விளக்கி இருக்கிறேன். அன்பர்களே, அதாவது பதஞ்சலி யோக சூத்திரத்திலே சமாதிவாதம் என்பதிலே கடைசியா கைவல்யவாதம்னு ஒரு 22 கவிகளை கொடுக்குறாங்க. அந்த கைவல்யம் என்பது என்னன்னா அடைந்த நிலை என்பது. அப்ப அந்த கைவல்ய நவநீதம்னு கூட நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் சொல்லப்படுகின்ற நிலைதான் இறைநிலை என்பது அடையப்படுவதாக இல்லை. இறைநிலையில் நாம் இயல்பாக இருக்கலாம். இந்த இயல்பாக இருப்பதுவே இறைநிலை என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். அதனை விளக்கி என்னுடைய நூல் கூட உண்டு. எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, பணம் அனுப்புங்க, அந்த புக்கை அனுப்பிச்சி வைக்கிறேன். கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னால் தான் அது வெளியீடு செய்தேன். பெற்று பயன்பெறுங்கள். என்னுடைய செல் நம்பர் வேணும்னா கூட எழுதிக்குவோங்க. 9942327770 9942327770.
4232 குறிச்சிக்கோங்க. எப்போ ஐயம்னாலும் கேளுங்க. ஏன்னா நான் ஆடம்பரத்துக்காக பேசலை, அனுபவித்த மகிழ்ச்சியில் பேசுகிறேன். அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் நிலை என்று உங்களை தொலைதூரமாக்க விரும்ப மாட்டேன். அதைத்தான் சர்வோதயத்திலே காந்தியடிகள் சொல்லுகிறார், கடையனுக்கும் கடை தேற்றம் என்று சொல்லுகிறார். அப்படி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதனுக்கு கூட இந்த சொத்து உரியது, இந்த ஞானம் உரியது, இந்த விடுதலை என்ற பெரும் பேரு உங்களுக்கும் உரியதுதான். நிலைத்து மகிழுங்கள் என்று கூறி நிறைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட் இருந்தால்